பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நோக்கி போகிறோமா அல்லது பிரச்சனையை நோக்கி போகிறோமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனரி விஷயங்கள் பண்ணோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நாம் தேவையில்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளாமல் எப்படி மழை பெய்யும் பொழுது கொடையை பிடித்து கொண்டு நம்மளை நாமளே கொஞ்சம் பாதுகாத்து கொள்கிறோமோ அதே போல் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அது எது மாதிரி விஷயத்தை காமிக்குது, நம்ம என்ன பிறவி பயன் என்ன, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம், எது நமக்கு நேச்சுரலாக நல்லா வரும், எது நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக யோகமாக இருக்கிறது, எது நமக்கு அவயோகமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் பாஸ்டில் நம்ம என்ன நடந்ததுங்கெல்லாம் பேசி சிங்க் ஆகி இப்போ ப்ரெசண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன, அடுத்தது வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்புகளை திட்டங்களை தீட்டி அதுக்கு சேர்ந்த மாதிரி செஞ்சோம்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல பலன் அனுபவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நம்ம கர்மாவை மாற்றிட முடியும் அப்படிங்கிறதுல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன விஷயம் எப்படி நடக்குது, எது மாதிரி இது விஷயங்கள் காட்டுதுங்கிறது தெரிந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி நம்மளுடைய பிராப்தங்களை நம்ம அதிகரிக்க முடியும், நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதிகரித்துக்க முடியுங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய விஷயங்கள் வேலையா தொழிலா, காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா, வெளிநாடா உள்நாடா, கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள், இது மாதிரி ஒரு வயசுக்கும் நமக்கு கேள்விகள் நிறையா இருக்குது, நம்மளுடைய சாய்ஸஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் தான் கரெக்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக ஃபில்டர் பண்ணி அதில் போனோம்னா தேவையற்ற சமய வரைகளை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.